அதுவும் என் ஐலி சொல்லி நான் கேட்காம விட்டுட்டேன். எங்க வா? ஏய் ஏய் சிவா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா. சரி, பேசுனதே பேசிட்டு இருக்காதீங்க, படுத்து தூங்குங்க. என்ன தூங்குறதா? ஐலி, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். இப்படி வா, நீ வந்து உட்காரு. வா. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரே. ஐலே, வான்னு சொல்றேன்ல, வா. இதுக்கு அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? டைம் ஆச்சு, பேசாம தூங்குங்க. ஐலி, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த இஞ்சி தின்ன மாதிரி எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்க? நான் ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். வா, விட மாட்டாரு போலயே. என்ன ஐலி யோசிச்சுக்கிட்டே இருக்க? என் கூட உனக்கு பேச பிடிக்கலையா? சரி, அப்ப வா, நாம அப்படியே வெளியே ஒரு வாக் போயிட்டே பேசலாம். மறுபடியும் வாக்கா? வேண்டவே வேண்டாம் சாமி. நீங்க ஏற்கனவே வாக்கிங் போகணும்னு கிளம்பினதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். மீண்டும் நானா? நீ எப்படி சொல்ற? நீங்க வாக்கிங் போகணும்னு கிளம்பாம இருந்திருந்தா அண்ணி நம்மள பாத்திருக்க மாட்டாங்க. உங்களை செழியன் அண்ணன் கூட படுத்திருக்க சொல்லிருக்க மாட்டாங்க. அவங்க இங்க வந்து தூங்கி இருக்கவே மாட்டாங்க. அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அண்ணின்னு நினைச்சு என்ன மாத்தி தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. இவ்ளோ பிரச்சனையே வந்திருக்காது. போதும் என்ன இல்லையா? என்ன ஐலி, நீ பாட்டுக்கு சும்மா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி சொல்லிக்கிட்டே போற. ஒரே நாள்ல இத்தனை பொய்யும் சுமக்கிறதுக்கு எனக்கு தெம்பில்லம்மா. கைய வச்சுக்கிறேன். நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? நாம மட்டும் அக்கா கண்ணில் படாம இருந்திருந்தா வாம்ஸோட கேவலமான பிளானு என்ன இருக்குன்னு தெரியுமா? அப்படி மட்டும் நடந்திருந்தா அந்த ஆளை அப்பவே அக்கா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த பிளான் தப்பா எக்ஸிக்யூட் ஆனதுனாலதான் இந்த லெவல்லே பிரச்சனை முடிஞ்சது. நியாயமா பார்த்தா நான் நல்லா தான் பண்ணிருக்கேன். ஐ அம் குட் காய். பாவம் மாம்சு. ஓ ஆமா, நான் ஏன் ரூமை விட்டு வெளியே போனேன்? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா? நான் லவ் பண்ற அந்த பொண்ணு என் ஐலி தான். ஐயோ, அப்ப என் ஞாபகத்தில் இருக்கிறது எல்லாமே உண்மையா நடந்ததுதானா? ஐலி, ஐ லவ் யூ. ஆத்தாடி, எல்லாத்தையுமே உளறிட்டனா? எப்படி எனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எல்லாருமே ஒன்னாதானே சாப்பிட்டோம். அப்படி கான்சியஸ்னஸ் இல்லாம போற அளவுக்கு நான் என்ன சாப்பிட்டேன்? ஐயோ, ஐலி வேற என்ன நினைச்சான்னு தெரியலையே. செம கோமா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க போனா இவ? ஆளை காணோம். ஐலி, என்ன யோசிக்கிறாருன்னு தெரியலையே. நேத்து அவரு சொன்னதுக்கு என்கிட்ட பதில் கேட்டா என்ன சொல்றதுன்னே தெரியலையே. ஆஹா, என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா? பயங்கர கோவமா இருக்காளோ? ஐலி, என்ன? ஆஹா, சரியான கோவத்துல இருப்பா போலயே. சைலண்ட் ஆயிட்டாரு. அப்ப இதையே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதுதான். என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்.
கபிலன் எங்க சித்தி? கிளம்பிட்டாரா அண்ணி? இப்ப வந்துருவாரு. சிவா, அன்னி கையில இருக்கிற ஃபைல்ல தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கு. நம்ம டீம் வந்துட்டாங்களா? ரீச் ஆயிட்டு தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்கள கூட இருந்து பாத்துக்கோ. அயலி, பாவைய கொஞ்சம் பாத்துக்கோ. சரிங்க அண்ணி. செல்லக்குட்டி, அம்மா மீட்டிங் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அத்தை கூட நீ சமத்தா இருக்கணும். சரியா? சரி, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க. சரி சித்தி, நாங்க போயிட்டு சரிங்க வரோம். அண்ணி. வா கபிலா. மா, போலாம் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுண்ணே. போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க.